பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆமென். இப்படி நாம் ஒருவர் சந்தித்து ஒவ்வொரு நாளும் இரவிலே ஜெபிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இது கர்த்தரை நாம் ஆழமாக தியானிக்கின்ற ஒரு நாட்கள். காரணம், அவருடைய பாடு மரணங்களை நான் நினைவு கூறுவது, அவர் நமக்காக சிந்திய ஆமென் விலையேறப்பெற்ற இரத்தம், இதெல்லாம் நம்ம எண்ணி பார்த்தவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆண்டவரை துதிக்க வேண்டும். உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் பிறந்து எத்தனையோ மனிதர்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறார்கள். ஆனால் இந்த உலக அரசாங்கத்திடமே அவர்களுடைய பட்டியல் இருக்குமா என்றால் அதை நாம் சொல்லிவிட முடியாது. ஆனால் பரலோகத்தில் அத்தனை பேர்களுடைய பட்டியலும் இருக்கிறது. அதுதான் ஜீவ புஸ்தகம். அதுல எல்லாருடைய பெயரும் எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த பூமியில பிறப்பிக்கப்படுகின்ற ஒவ்வொரு மனிதனுடைய அந்த சுவாச காற்றும் அங்கிருந்து நமக்கு வருகின்றது. இதை நீங்கள் நம்புவீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நானும் பலமுறை சிந்தித்து இதை குறித்து பலமுறை பலரிடம் ஆமென் அறிந்து ஆமென் விசாரித்து இன்றைக்கு இதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். பிரியமானவர்கள், அப்படித்தான் இயேசுவை நானும் ஏற்றுக்கொள்ள முடிந்தது. அந்த சிலுவை மேன்மையானது. அந்த சிலுவை நமக்கு ஒரு நாளும் வன்மத்தை கொடுப்பதில்லை. அந்த சிலுவை பூரணத்தையும் அன்பையும் இரக்கத்தையும் நற்பண்பையும் நமக்கு கற்றுத்தருகிறது. அதை நம் விசுவாசத்தோடு கூட கற்றுக்கொள்வோம். பாடுவோமா சேர்ந்து? விந்தை கிறிஸ்து இயேசு ராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை. எந்த மேன்மை எனக்கு இருந்தாலும் நீர் இல்லாமல் ஒன்றுமில்லை ஆண்டவரே. நீரே எனக்கு எல்லாம். ஆண்டவரை உயர்த்தி பாடுவோம். சுராஜாம் உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. விந்தை கிறிஸ்தே சுராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் எனக்கு இருப்பினும். திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் எனக்கு இருப்பினும். குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமைகள் யாவும் அற்பமே, உரிய பெருமைகள் யாவும் அற்பமே. விந்தை கிறிஸ்தே சுராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. சுந்தரம் மிகும் இந்த பூவில், சுந்தரம் மிகும் இந்த பூவில் எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும், எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும். விந்தை கிறிஸ்தே சுராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. அவருடைய சிலுவை தான் நமக்கு மேன்மை. அவர் தான் நமக்கு எல்லாமா இருக்கிறார். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசித்து தியானிப்போம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. மார்ட்டின் லூத்தர் என்கிற ஒரு மிகப்பெரிய மனிதர் இருந்தார். ரோம நாட்டிலே அவர் வசித்தார். அவருக்கு பல கேள்விகள் இருந்தன. ஆகவே ஒரு முறை வேதத்தை அவர் தியானிக்கும் பொழுது அந்த கேள்விகளுக்கு பதில் தெரியாமல் பலரிடம் வியாக்கியானம் பண்ணினார். ஆனால் இன்றைக்கு நடைமுறையில் இருக்கின்ற கிறிஸ்தவம் அப்படியிலே என்கிற அந்த வேகம், அந்த ஆர்வம் அவருக்கு வந்தது. ஆகவே பல போதகர்களிடம் அவர் போய் வியாக்கியானம் பண்ண விவாதிக்க அவைகளிலே பல கேள்விகளாக எழுதி ஒரு முறை ஆலயத்திலே போய் ஆணிகளை அடித்து இந்த கேள்விக்கு விடை சொல்வார் யார் உண்டு என்று சொல்லி அந்த கேள்விக்கு விடையை
தேடினார். பிரியமானவர்களே, அது அரசாங்கத்தையே உலுக்க வைத்தது. ரோம அரசாங்கத்தையே உலுக்கியது. அந்த நாட்களிலே கிறிஸ்துவின் ஆலயத்தில் இருக்கிற பேரறிஞர்கள், பேரரசர்கள், அவர்கள் தான் அந்த நாட்டை ஆளுகின்ற தலைவர்களுக்கு ஆலோசனை கொடுப்பவர்களாக இருப்பார்கள். அவர்கள் சொல்படிதான் அவர்கள் செயல்படுவார்கள். ஆகவே ரோம நாட்டையே உலுக்கி விட்டது. அவ்வளவு பெரிய இது. அவர் எப்படி இப்படி மாறினார், எப்படி கிறிஸ்துவின் அன்பில் இப்படி ஒன்றாக இணைக்கப்பட்டார் அப்படிங்கிறதுக்கு ரோமர் எழுதின அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின கடிதத்துல, இந்த நிருபத்துல 1 அதிகாரம் 16-17 இந்த வசனம் தான் அவரை மிகவும் தொட்டது. விசுவாசத்தினாலே அந்த ரட்சிப்பு, நீதிமான் பிழைக்கப்படுகிறான். ஆமென். கிறிஸ்து இயேசுவினாலே நமக்கு விசுவாசிக்கிறவன் எவன் அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனா இருக்கிறது. எது? கிறிஸ்துவின் சுவிசேஷம். ஏன் அந்த சுவிசேஷத்தை விட்டு எல்லாரும் மாறி இருக்க வேண்டும்? பிரியமானவர்களே, இந்த மனம் திரும்புதல் உண்டாக வேண்டும். சுவிசேஷத்தை குறித்த ஒரு பெரிய தெளிவு உண்டாயிருக்க வேண்டும். அந்த கனிகளை நாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் உலகமெங்கும், ஜெர்மன் நாடெங்கும் பல இடங்களுக்கு சென்று சுவிசேஷத்திற்காக அதிக ஆர்வம் கொண்டார். அதன் பின்புதான் புரோட்டஸ்டன்ட் திருச்சபை உருவானதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சமுதாயத்தின் எழுச்சிக்கும் சபை சரித்திரத்தின் ஒரு பெரிய வளர்ச்சிக்கும் ஆண்டவர் வேதத்திலிருந்து வசனங்களை கொடுத்து சில மனிதர்களை உயிர்ப்பித்து நடத்துகின்றார். அதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? இன்றைக்கும் வசனம் நம்மோடு பேசுகிறது. அவருடைய சிலுவை மேன்மையானது, அவருடைய சிலுவை உண்மையானது. அதை விசுவாசித்து அதன்படி நடப்போம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுப்போம். எப்பொழுதும் கனி உள்ளவர்களாய், தேவ சாயலாய் வாழ்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்கிறவர்களாய், ரட்சிப்பின் சுவிசேஷத்தை உலகிற்கு எப்பொழுதும் சொல்லுகிறவர்களாய் இருக்க கர்த்தாவே, எங்களை நீர் பயன்படுத்தும். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த இரவிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அன்பின் கரத்திற்குள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவருடைய வசனத்தை தியானித்து நாங்கள் இந்த இரவில படுக்கைக்கு செல்ல கர்த்தர் எங்களை அழைத்து செல்லுகிறதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் பாதுகாத்து கொள்ளும். சூழ பாளையம் இறங்கி தம்முடைய சட்டைகளின் மறைவிலே மறைத்து கொண்டு வழி நடத்தும். எல்லா நன்மைகளும் அவர்களுக்கு உண்டாகட்டும். சுகபலன் இருக்கட்டும். தீமைகளுக்கு மறைத்து கொள்ளும். கெட்ட சொப்பனங்களுக்கு, பிசாசினுடைய தந்திரங்களுக்கு உடைய பிள்ளைகளை விலக்கி காத்து கொள்ளும். கர்த்தர் நீர் ஆளுகை செய்யும். நீரே நிறைவாய் தங்கிரும். உடைய பிரசன்னத்திலே உடைய பிள்ளைகள் இளைப்பாரட்டும். சகலவற்றையும் உடைய கரத்திலே தருகிறோம். ஆசீர்வதித்து நடத்தும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God bless you.